அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹாபாக்கள் வரலாறுகள் பார்த்து வருகிறோம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவுதல். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரிகளால் துன்பங்கள் ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முடைய இஸ்லாத்தை இப்போது பகிரங்கப்படுத்த வேண்டாம், எதுவும் பேசாமல் இப்போது உம்முடைய கூட்டத்தாரிடம் போய்விடுவீராக, நமக்கு வெற்றி ஏற்பட்ட பின் நம்முடன் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். அப்போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஏகத்துவத்தை அந்த ஈமான் இல்லாதவர்களின் மத்தியில் சப்தமிட்டு கூறுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்து உரத்த தொனியில், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். பிறகு என்ன நிகழ்ந்திருக்கும்? நாலாபுறங்களிலிருந்தும் பாய்ந்து வந்த காஃபிர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இறந்துவிடும் அளவுக்கு அடித்து காயப்படுத்தி விட்டார்கள். அந்த நேரத்தில் அங்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் மீது படுத்துக்கொண்டு, இது என்ன அநியாயம் செய்கிறீர்கள்? இம்மனிதர் கிஃபாரி கூட்டத்தை சேர்ந்தவர். இக்கூட்டத்தினர் சிரியா நாட்டிற்கு செல்லும் வழியில் வசிக்கின்றனர். உங்களுடைய வாணிபமும் சிரியாவுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இவர் இறந்துவிட்டால் சிரியா நாட்டிற்கு உங்களுடைய போக்குவரத்தும் தடைபட்டுவிடும் என்று அவர்களிடம் கூறினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இவ்வார்த்தையை கேட்டதும் அந்த காஃபிர்கள் சிந்தனையில் ஆழ்ந்தார்கள். சிரியா நாட்டின் தொடர்பினாலேயே நமது தேவைகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. அவ்வழி தடைபட்டு விட்டால் தங்களுக்கு பெருந்துன்பம் ஏற்பட்டுவிடும் என்று கருதிய அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டுவிட்டார்கள். மறுநாள் மறுபடியும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹரம் ஷரீஃபுக்கு வந்து அவ்விதமாகவே உரத்த குரலில் களிமாவை கூறினார்கள். மீண்டும் அக்களிமாவின் சப்தத்தை கேட்டதும் காஃபிர்கள் அதனை சகிக்க முடியாமல் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது பாய்ந்து அவர்களை தாக்கினார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் நாள் போலவே அங்கு வந்து அவர்களை தடுத்து, உங்களுடைய வியாபார வழி அடிபட்டு போய்விடும் என்று எச்சரித்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காப்பாற்றினார்கள்.